ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி எங்கள் இரவு சாப்பாடு தானே. நம்ம இன்றைக்கி இரவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுட சுட பஞ்சு போல் இட்லி மவிச்சு அதோட சுட சுட மட்டன் கறியும் வச்சு சும்மா குளச்சடிக்க போகிறோம். நம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு நண்பர்களே. அது எப்படி செய்ய போகிறேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலை பார்க்குறீங்கன்னு சொன்னால் அப்போ மறக்காமல் சோபா சோஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அதே நேரம் உங்கள் யார் யாருக்கெல்லாம் கூனி சம்பல், மாசி சம்பல், நெத்தலி சம்பல், கறித்தூள், முட்டமா, அரைச்ச கறித்தூள், சரக்குத்தூள் இதெல்லாம் தேவையோ மறக்காமல் நாங்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இப்போ வாங்க, சூப்பராக சுவையான சுட சுட மல்லிகைப்பூ போல இட்லியும் மட்டன் குழம்பும் சுட சுட வச்சு சாப்பிடலாமே என்ன. வாங்க வாங்க நண்பர்களே. இவாவும் காய் சொல்ல போகிறாவாம். சொல்லுங்க ஹாய். ஹவ் ஆர் யூ கேளுங்க. ஐ ஓகே கேளுங்க. உங்கள்கிட்ட அந்த கண்டெய்னர் அது போகுது அப்படின்னா பயந்துட்டு நின்றுட்டு உங்கள் பேர் மேலே உயர்த்தி பேர் அங்கே தான் தெரியுதா ஹாபரில் என்ன. நான் என்னடா அப்படியே உண்டு திரும்புதண்டு யோசித்தேன் நண்பர்களே. பார்த்தா அந்த அது என்ன தூக்குறது, என்ன அந்த பாறை தூக்குறதானே, கிரேன் பாத்தியா போகுது பாத்தியா. என்னது தெரியுதா உங்களுக்கு? தெரியல, அது போயிட்டு வந்தோன்னே காட்டுறேன். ஓகே எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே பாய் சொல்லுங்க. பாய். இட்லிக்கு நான் இப்போ அரிசி ஊற வைக்க போகிறேன். உளுந்தும் அரிசியும் வாங்க. உளுந்து வந்து 1 டம்ளர் எடுக்கிறேன். இது வந்து இட்லி அரிசி, வடபத் அரிசி என்று கேட்டிங்கன்னா கடைகளில் கிடைக்கும், இல்லாட்டிக்கு இட்லி அரிசி என்று கேளுங்கோ கிடைக்கும். 1 டம்ளர் உளுந்துக்கு 4 டம்ளர் அரிசி. 1 2 3 4. இதோட வெந்தயம் சேர்க்குறேன். உளுந்தோட ஒரு 2 கரண்டி மாதிரி சேர்க்குறேன். இனி நல்லா கழுவி எடுப்போம். 2க்கு 2 தரம் வடிவாக கழுவி எடுத்துருவோம். ஊற வச்சா பிறகு திருப்பி அரைக்கும் போது நான் திருப்பி கழுவ போகிறதில்லை. அதால் ஊற வைக்கவே நல்லா வடிவாக கழுவிட்டு வச்சுருவோம். இந்த மாதிரி நல்லா கிளஞ்சு கழுவணும். அப்போ அந்த தூசிகள் எல்லாம் எடுபடும். இனி அரிசியை ஊற வைப்போம். இதேவும் அப்படித்தான் 2க்கு 2 தரம் நல்லா வடிவாக கழுவிட்டு ஊற வைக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் ஊற வைக்க கழுவ போகிறதில்லை ஊறினா பிறகு. அதெல்லாம் நாங்கள் ஊற வைக்க நல்லா வடிவாக கிளஞ்சு கழுவி போட்டு அதுக்கப்புறம் ஊற வைக்கணும். இப்போ பாருங்க, கழுவி கொண்டு வந்தாச்சு. நல்லா வடிவாக கழுவியாச்சு. பார்த்தீங்களா, இப்படி எங்கால அரிசியை கழுவியாச்சு. மூடி வைப்போம், நல்லா ஊறட்டும். நான் இப்போ இரவு தான் கழுவி போட்டு ஊற வைக்கிறேன். நாளை காலையில் அரைப்பேன். நார்மலாக ஒரு 6 மணித்தியால் ஊறிச்செண்டாலே சரி. இப்போ இரவு ஊறட்டுக்கும் காலையில் அரைச்சி வச்சோம்னு சொன்னால் பின்னேரத்துக்கு பஞ்சு போல் புசு புசுன்ட்டு இட்லி வைப்போம். சரியா? இப்போ பாருங்க, ஊற வச்ச அரிசி நல்லா ஊறி இருக்கு. இட்லி அரிசி இங்கால பார்த்தீங்கன்னா உளுந்து. இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியில் தான் நான் அரைச்சி எடுக்க போகிறேன். இனி கழுவ போகிறதில்ல. இரவு ஊற வைக்க கழுவினா மட்டும்தான். இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியே விட்டு இந்த உளுந்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி அரைக்க உளுந்து ஊற வச்ச தண்ணி காணாட்டிக்கு அரிசி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சி எடுப்பேன். முதல்ல எல்லாத்தையும் அரைச்சிட்டு திருப்பி அரைப்பேன். ஒரேடியாக போட்டால் லோட் ஆயிடும். சூச்சை போடாமல் பாருங்க நல்லா அரைஞ்சிட்டு சரிங்களா. இந்த மாதிரி பட்டை அரைக்கணும். இப்போ இதை அந்த கிண்ணத்துக்கு மாற்றுவோம். நல்லா அகலமான ஒரு கிண்ணம் எடுத்து இப்படி மாற்றுவோம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற உளுந்தையும் அரைச்செடுப்போம். உளுந்தெல்லாம் அரைச்செடுத்தாச்சு. இனி அரிசி அரைச்செடுப்போம். உளுந்து ஊற வச்ச தண்ணியே விட்டு அரைச்செடுப்போம். இப்போ பாருங்க, நல்லா அரைச்செடுத்தாச்சு இட்லி அரிசியை. பார்த்தீங்களா, இந்த மாதிரி இதே இந்த உளுந்து மாவோட சேர்ப்பேன்.
மாதிரி மிச்சம் இருக்கிற அரிசியை அரைச்செடுப்போம். இப்போ எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு. இனி உப்பு சேர்ப்போம். தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கையாலான்னு கலக்கணும். இது கலந்துடுவோம். நல்லா உளுந்துமா அரைச்சி அரிசிமா எல்லாம் உண்டு சேர நல்லா இப்படி கையால் கலந்துடுவோம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டேன். இனி மூடி ஒரு கொஞ்சம் நேரம் தண்ணிக்க வைப்பேன். ஏன்னு சொல்லுங்கள், அந்த சூடு இருக்குன்னு தானே கிரைண்டர் சின்ன மிக்சி கப்பில் நாங்கள் அரைக்கிறது. அந்த சூடு இறங்குறதுக்காக கொஞ்சம் நேரம் நாங்கள் தேத்தண்ணி ஆற வைக்கிற மாதிரி தண்ணிக்க வச்சு அதே மாதிரி மாற வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த தண்ணிக்குள்ளே வைப்போம் கொஞ்சம் நேரம். இந்த சூடு இறங்கட்டுக்கும் இப்படியே இருந்து ஒரு 10-15 நிமிஷம் வச்சுட்டு எடுத்து வெளியில் வைக்க வேண்டியா. மட்டன் கறிக்கு முதல் வந்து மட்டனை அவிச்சு எடுப்போம். இதில் பாருங்கள், மட்டனை நல்ல வடிவாக கழுவி துப்புரவாக்கி அந்த கொழுப்புகள் சவ்வுகள் அதெல்லாம் வடிவாக கழுவி மஞ்சள் உப்பு போட்டு கழுவி எடுத்துருக்கிறேன். ப்ரெஷர் குக்கரில் தான் நான் அவிச்சு எடுக்க போகிறேன். இதோட இஞ்சி உள்ளி இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்ப்போம். இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்ப்போம். ஏற்கனவே தண்ணி நிற்கிது, இன்னொன்று கொஞ்சம் சேர்ப்போம். இனி மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுப்போம். அடுப்பில் வைப்போம். அவியத்துக்கும் இங்கால பாருங்க, மட்டன் அவிய போட்டாச்சு. சூப்பராக அந்த என்ன ப்ரெஷர் வந்து கொண்டிருக்கு. இங்கால இட்லி தட்டை எடுத்துருக்குறேன். இட்லி தட்டை கழுவியாச்சு. இனி வரைக்கும் அந்த ஈரத்தை இப்படி டிஷ்யூவால் துடைச்சி எடுப்போம். துடைச்சி எடுத்துட்டு எண்ணெய் பூசணும். லஞ்ச் ஹீட்டெல்லாம் போட்டு அவிக்கக்கூடாது இட்லி. அப்படி அவிச்சோம்னா அதெல்லாம் உடலுக்கு கேடு. அதில் இருக்கிற கெமிக்கல் எல்லாம் உடம்புல வருமே. நம்ம கூடிய அளவு இந்த மாதிரி வடிவாக கழுவிட்டு இப்படி துடைச்சிட்டு நல்லா வடிவாக பார்த்தீங்களா, இப்படி வடிவாக துடைக்கணும். இந்த மாதிரி துடைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சமாக எண்ணெய், தேங்காய் எண்ணெய் இப்படி எல்லாத்துக்கும் பூசி விடுவோம். ப்ரெஷர் வருது பார்த்தீங்களா நம்மளே. விசில் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 விசில் வந்துட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம். இது அப்படியே இருக்கட்டுக்கும். அதுக்குள்ளே இங்கால இட்லியை ஊற்றி அவிய வைப்போம். இங்கே பாருங்க, நான் அரைச்சி வச்ச இட்லிமா இப்படி பொங்கி வந்திருக்கேன். எப்படி பொங்கி வந்துருங்க பார்த்தீங்களா நண்பர்களே. இனி பார்த்தீங்கன்னா நாங்கள் இட்லியை ஊற்றி அவிய வைப்போம். கணக்காக வச்சுட்டு மிச்ச மாவை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு பிறகு அவிப்பேன். தோசை அவிப்பேன், இட்லி அவிப்பேன். ரெண்டும் செய்யலாம். தோசையும் சுடலாம், இட்லியும் அவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி அடுக்கி வைப்போம். இவருங்க வச்சாச்சு 2 தட்டு. நாங்கள் ஒரு நாளைக்கு தட்டு இட்லி அவிக்கணுமென்ட்டு அதை வந்து மூடிட்டு அடுப்பில் வைப்போம். இப்போ இதில் இட்லி அவியட்டுக்குமா. இனி இதில் வந்து நாங்கள் இந்த ப்ரெஷரை எடுத்துட்டு மட்டனை பார்ப்போம். இப்போ நாங்கள் இன்றைக்கி கறியும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முதல் பார்த்திங்கன்னா சட்னிக்கு தாளிக்க போகிறோம். இந்த மகனுக்கு வந்து சட்னி வேணுமா, தக்காளி சட்னியாக வேணும். பூண்டு சட்னி, தக்காளி சட்னி 2 ஒன்று தான். சரி, அவருக்கு தாளிச்சிட்டு சட்டி சூடாட்டுக்கும். அதுக்கப்புறம் குழம்ப வைப்பேன். தாளித்து வச்சுட்டேன்டா அது ஆறினோன்னா நிறைக்கணும். அப்போ அது ஆறுறதுக்குள்ளே குழம்ப தாளிச்சிடலாம். உள்ளுக்கு இட்லி அவியட்டு. இப்போ சட்டி சூடாட்டு. இப்போ பாருங்க, சட்டி சூடாயிட்டு தனிச்சு விடுவோம். கூட வேக மாதிரி இதன் எண்ணெய் சேர்ப்பேன், தேங்காய் எண்ணெய். சூடாட்டும். இப்போ தேங்காய் எண்ணெய் சூடாயிட்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் பாருங்க, உளுந்து
இந்த சட்னிங்களுக்கு உளுந்து போடையக்க நல்லா இருக்கும். உளுந்து அதோட பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு காணுமே பொரியட்டுக்கும். இப்போ பொரிஞ்சிட்டு பாருங்க, இனி வந்து உள்ளி சேர்ப்போம். வெள்ளைப்பூடு முழுசாகவே சேர்க்குறது என்னென்னா அது அரைக்கிறது தானே. கொஞ்சம் வதங்கட்டும். இனி வெங்காயம் சேர்ப்பேன். கணக்கு காணுமே. இப்போ இதெல்லாம் வதங்கட்டும். இப்போ பாருங்க, வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிட்டு பாருங்க. இனி வந்து தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி சட்னிக்கு கொஞ்சம் தக்காளி தூக்கலா சேர்த்தா தான் நல்லா இருக்குமென்றார் தம்பி. தக்காளி பழம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கட்டைத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக செத்தல் மிளகாயும் சேர்க்கலாம். காணுமே என்ன கணக்காக உங்களுக்கு உரைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்க்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி பழமெல்லாம் நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி நல்லா வதங்கி இந்த மாதிரி வரணும். இதோட கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துட்டு கலந்து விடுவோம். மல்லியிலே போட்டுட்டு உடனே இறக்க வேண்டியதுதான். இறக்கி வைப்போம். ஆறட்டுக்கும். ஆறினோடனே அரைச்செடுக்க வேண்டியதுதான். அரைச்செடுத்தால் சூப்பராக சட்னி ரெடி. இனி வந்து சட்டியை வைப்போம். இது வந்து குழம்புக்கு. இந்த சட்டியை பார்த்திங்களா, புது சட்டி. இது வந்து இங்கே வத்தலை நான்ஸ் சர்ச்சில் வேணாங்க என்ன சூடாட்டும். இப்போ சட்டி சூடாயிட்டு எண்ணெய் சேர்ப்போம். தேங்காய் எண்ணெய். எண்ணெய் சூடாயிட்டு இதில் பாருங்கள், பெருஞ்சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பட்டை ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4 கருவாப்பட்டை எல்லாத்தையும் சேர்ப்போம். இது கொஞ்சம் பொரியட்டுக்கும். கருவேப்பிலை சேர்ப்போம். இதோட பச்சை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் நிறைய சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா இருக்கும் மட்டன் கறிக்கு. மட்டன் கறி, இறால் கறி, கனவா கறி இதுக்கெல்லாம் நன்றுகளே சின்ன வெங்காயம் தான் போடணும். அப்போ தான் சூப்பராக இருக்குது. சரிங்களா? சேர்த்துட்டு கலந்து விடுவோம். நல்லா வதங்கட்டும். இந்த ஆறட்டுக்கும் ஆறினோன்னு நாங்கள் அரைச்சி எடுப்போம். பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது. பார்க்கவே சும்மா செம்மையாக இருக்குது. நல்லா இருக்குமே. என் மகனுக்கு பிடிச்ச சட்னி. மட்டன் கறி இருக்குது, அவனுக்கு சட்னி தான் வேணுமா? வேண்டா? மட்டன் கறியும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, இட்லி அவிஞ்சிட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குது. அடுப்பை நிப்பாட்டுவோம். உடனே கிண்டி கிளறி எடுக்கக்கூடாது. எடுத்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் இல்லாட்டிக்கு ஒரு 5 நிமிஷம் சரி ஆற வச்சு போட்டு தான் எடுக்கணும். அப்போ தான் பூ போல் வரும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி எடுத்து வைப்போம். நல்லா ஆறட்டுக்கு. மாறினோன்னு நாங்கள் ஒரு கரண்டியால் எடுக்க தண்டை பாட்டில் வரும். இங்கே உள்ளுக்கு பார்த்தீங்களா எப்படி வந்திருக்குண்டு. இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வருது. இனி வந்து இஞ்சி உள்ளியே இடித்து வச்சுருக்கிறேன், அதை சேர்ப்போம். இது பேஸ்ட்டாக அரைக்கல, நான் இடித்து தான் வச்சுருக்கேன். அப்போ நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு கலந்துடுவோம். கொஞ்சம் அதில் பச்சை வாசம் போகட்டுக்கும். இனி தக்காளி பழம் சேர்ப்போம். தக்காளி பழம் வதங்கட்டுக்கும். இனி இட்லி எடுப்போம். பாருங்க, ஆறிட்டு ஆறினோன்னு தண்டை பாட்டில் வரும். பார்த்தீங்களா, பஞ்சு போல் இட்லி. இதான் மல்லிப்பூ போல் இட்லி என்றுவோம். பஞ்சு போல் இட்லின்றது இதுதான் நண்பர்களே. சரியா? போடா, ஊதாப்பூ இல்லை, மல்லிப்பூ தானே வெள்ளை. ரோஸ் பூ போல் இட்லி. பார்த்தீங்களா, சாஃப்டாக வந்திருக்கு.
இதே அளவுகளோட நீங்கள் அவிச்சு பாருங்க. ஜஸ்மின் பூ போல இட்லி. ஜாஸ்மின் வேண்டாம் எங்களுக்கு. ஜாஸ்மின் பூ இல்லை, நாங்கள் நித்திய கல்யாணி பூ சொல்லுவோம், அதெல்லாம் வேண்டாம். அது எங்களுக்கு பிடிக்காத பூ வேண்டா. ஆனால் அது நல்ல வாசமாக இருக்குமே. எல்லாத்த விட நல்ல நெத்தலி மீன் போல இட்லி. இந்த மாதிரி நண்பர்களே ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுத்தோம்னா தண்டை பாட்டில் வந்துடும். பார்த்தீங்களா, இப்படி அவசரப்பட்டு உடனே எடுத்தோம்னா தான் இங்கே பாருங்க. அது நான் கொஞ்சம் கூட ஊற்றினபடியாக தான் இந்த பக்கம் இப்படி வந்திருக்கு. கணக்காக ஊற்றின மாட்டேங்க, அப்படியே குழந்தை பிள்ளை மாதிரி வேறு சொல்லு கேட்டு. சரிங்களா, இதுதான் பஞ்சு போல் இட்லி. நீங்களும் மிதி அளவுகள்லாம் வச்சு பாருங்க, சூப்பராக வரும். இந்த எங்களோட வீட்டில் நாங்கள் இட்லிக்கு அடிமேண்டா தம்பி. இப்போ பாருங்க, தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டு பார்த்தீங்களா, நல்லா வதங்கிட்டு இனி வந்து இதோட உருளைக்கிழங்கு சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு தண்ணி எல்லாம் விட்டு அவிய வைக்க போகிறதில்ல. நாங்கள் குழம்பு கூட்டைக்கே தண்டை பாட்டில் அவிஞ்சிடும். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். உங்களுக்கு உருளைக்கிழங்கு விருப்பம் இல்லாட்டிக்கு நீங்கள் சேர்க்காம விடலாம். எனக்கு வேணும், ஏன்னா அந்த மட்டனில் சுவையெல்லாம் அப்படி உருளைக்கிழங்குல இறங்கி ஏன்னா தம்பி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா குழம்பு தூள் சேர்ப்போம். சோபா சாஸ் கறி பவுடர். சோபா சாஸ் கறி பவுடர் மட்டன் கறி, சிக்கன் கறி எல்லாத்துக்குமே சுமையாக இருக்குது. நீங்கள் வாங்கி பாருங்கள். எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு சேர்ப்போம். 2-3 கரண்டி சேர்ப்போம். என்ன 3 ஏன்னா கொஞ்சம் கூடுதலாக வைக்க போகிறேன். அப்போ தான் இட்லிக்கு ஊற்றி குழச்சடிக்க சுமையாக இருக்கும். வேண்டாம் கலந்துடுவோம். இப்படி இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இனி இங்கால பாருங்க, மட்டன் அவிச்சு வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியோடையே சேர்த்து நாங்கள் விடணும். இங்கே சரியா, இதோட உப்பு கொஞ்சம் சேர்ப்போம். பார்த்து சேர்க்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடுவோம். இப்போ இன்னொரு கொஞ்சம் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா இதில் விழாம் விட்டுருக்கிறது மட்டன் அவிச்ச தண்ணி தான். இன்னொரு கொஞ்சம் சேர்த்தா குழம்பு கொஞ்சம் கூடையாக வருமேண்டா தம்பி. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்ப்போம். உங்களுக்கு இறுக்கமாக வைக்கிறேன்னா நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக வச்சா தான் எங்களுக்கு இட்லிக்கு சும்மா குழச்சி சாப்பிட அந்த மாதிரி இருக்கும். இப்போ இவ்வளோ காணும். இனி கொதிச்சு வரையக்குள்ள நான் கொஞ்சமாக தலைப்பால், தேங்காய் பால் சேர்ப்பேன். இனி இப்படி வைப்போம், கொதிக்கட்டுமே என்ன மூடி வைப்போம். இனி சட்னியை அரைச்செடுப்போம். பார்த்தீங்களா, நல்லா ஆறிட்டு இதில் ஒரு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதையும் கிளந்து ஊற்றி அரைப்போம்மா. இதை அரைச்செடுப்போம். இப்போ பாருங்க, அரைச்சாச்சு. இதுக்கு சின்னதாக ஒரு தாளிச்சு போடுவோம். இப்போ இந்த சட்னிக்கு தாளித்து போடுவோம். இங்கே பாருங்க, நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கிறேன். சூடாயிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரியட்டும். செத்தல் மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பொரியட்டும். நீ அடுப்பை நிப்பாட்டிட்டு இங்கே கொண்டு வந்து இதில் போட வேண்டியா. இதுங்க சூப்பரான சுவையான தக்காளி சட்னி இல்லாட்டிக்கு பூண்டு சட்னி ரெடியான தம்பி. சுமையாக இருக்குது நண்பர்களே. இதில் சட்னி ரெடி, இட்லி ரெடி. இட்லி இன்னொருக்கா ஊற்றி வச்சுருக்கிறேன். மிச்சமாகவே நான் ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சிருவேன் கணக்காக வச்சுட்டு. அங்கால குழம்பு கொதிக்கட்டுக்கும். இப்போ குழம்பை பார்ப்போம். பாருங்க, சூப்பராக கொதித்து வந்து கொண்டிருக்கு. இந்த உருளைக்கிழங்கெல்லாம் அவிஞ்சிருக்கும் இப்படியே. பார்த்தீங்களா, மட்டன் குழம்பு டேஸ்ட்டு பார்ப்போமா இருக்கா நம்பி. நல்லா இருக்கு. ஆனால் உப்பு காணாது. உப்பு சேர்ப்போம்.
சேர்த்துட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் தலைப்பால். கணக்கு சேர்க்கக்கூடாது, கணக்கு சேர்த்தா இனிக்கிற மாதிரி போயிடும். அதால் ஒரு கொஞ்சமாக சேர்த்துட்டு இது ஆக வத்த விட போகிறதில்ல. நான் இன்னொரு கொதிச்சோன்னே இறக்கிடுவேன். அப்போ தான் நாங்கள் இட்லிக்கு ஊற்றி சாப்பிட நல்லா இருக்கும். இப்போ இந்த தேங்காய் பால் கொதிக்கட்டுக்கும். இனி மல்லியில் போடுவோம். இறக்க போடுறேன் பாருங்க. குழம்பு சூப்பராக கொதிச்சு வருது பார்த்தீங்களா, எண்ணெய் வளர்ந்து வருது, சூப்பராக ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் மல்லியிலேயே போட்டுட்டு கலந்து விட்டுட்டு தேசிக்காய் புளிஞ்சு மல்லியில் போட்டோன்னா நல்ல வாசம் அடிக்குது. இங்கே பாருங்க, தேசிக்காயை புளிஞ்செடுப்போம். வடிவாக புளிஞ்செடுப்பா. இந்த சீட்ஸ் எல்லாம் எடுப்போம். எடுத்துட்டு தேசி புளியை விட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டிடணும். நிப்பாட்டிட்டு கலந்து விடுவோம். இப்போ பாப்போமா இருக்கா டேஸ்ட்டு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கறி நீ இறக்க வேண்டியதான். அடுப்பை நிப்பாட்டியாச்சு, நீ கறி உள்ளு கொண்டு போவோம். ஓகே நண்பர்களே, சாப்பிட போகிறோம். இவிடு சாப்பிடுமா? இங்கே பாருங்க, இட்லியை பாருங்க, பஞ்சு போல இட்லி. இங்கே சாப்பிட்டு இட்லி எப்படி இருக்கு? பூ போல ஓமேண்ணா கனால் சாப்பிட்டு அடிக்கடி தோசையும் இட்லியும் போதுமா? சாப்பிட்டுட்டு சாப்பிடுவோமேண்ணா. சேர்ந்து சாப்பிடுவாங்க. இதுதான் பூ போல இட்லி நண்பர்களே. சரியா? இதான் பாருங்க. எந்த பூ? இவன் ஒருத்தன் குஷ்புவா இல்லை ஜாஸ்மினா? இங்கே பாருங்க, மட்டன் கறி எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குண்ணே. கேட்டு இப்படி சோபா சாஸ் கறி பவுடரில் வச்சிங்கன்னா 10-15 வீட்டுக்கு வாசம் போகும். மேலால் விடுவோம் என்ன, ஆனால் கொதிக்குது யோட்டு. நல்லா பசிக்கிற நேரம் பயணங்கள் போய் கறி கிடைக்குது. அங்கே போய் இறங்குவோம், ஏதாவது எப்போ சோப்பா கறி தான் கிடைக்கும் நண்பர்களே. பயங்கர கோபம் பெறுமே. இதே இந்த மகன்ற பூண்டு சட்னி, அதுலேயும் கொஞ்சம் மடுப்பு எடுக்கட்டாடா கொஞ்சம். அதெல்லாம் சும்மா இதுதான் மெயின். என்ன இந்த கிங்கா இருக்கிறார், இது கிங்கா இருக்கேக்க அதெல்லாம் என்னன்னு சொல்றது. மட்டன் கறி ஏன் எனக்கு என் மேசியை தாங்க அந்த இருக்கு வட்டிங்க. பார்த்தீங்களா, குதிரையில் சாப்பிட்டோன்னா எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். இறைச்சியில் நல்லா இருக்கு. அப்படி இருக்கு சொல்லுங்க. நீங்கள் சாப்பிட்டு சொன்னா தான் தெரியும். பஞ்சு போல இருக்கா இறைச்சி? இங்கே பாருங்க நண்பர்களே, நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க. இப்படி பிச்சு பாருங்க, இந்த மாதிரி குழச்சி முதல் இப்படி இருக்கா சாப்பிடுவோம். நல்ல கணக்காக வெட்டிக்கிறீங்க, அதான் சந்தோஷம். நல்லா இருக்கு. அந்த படத்தில் ஜோக்கர் நல்லா இருக்கு. அப்படியா? நல்லா இருக்கு நண்பர்கள். இங்கே பாருங்க, உருளைக்கிழங்கு சேர்த்து சாப்பிடணும். சுடு தங்கச்சின்னா உருளைக்கிழங்கு. ஓ, உருளைக்கிழங்கு இப்படி சேர்த்து இப்படி சாப்பிடணும். சூப்பராக வேறுங்க இறைச்சியா அப்படியே பஞ்சு மாதிரியா வஞ்சிருக்காங்க. கடையில் சாப்பிட்றத விட வீட்டில் சமைச்சு சாப்பிட்ற நல்லா இருக்கு. அதுங்களா அடி தூள் சொம்ம என்ன வேறு லெவல். மகன் சட்னியும் டேஸ்ட் பண்ணுவோம். இங்கே பாருங்க, அது சொல்ல தேவையில்லை, சூப்பராக தான் இருக்குமே.
இட்லி நல்ல பஞ்சு மாதிரி இருக்கேன். சூப்பராக வந்திருக்கு இட்லி. குழம்பு ஊறினோட நல்ல அந்த குழம்புல ஊறினோடனே குழச்சி சாப்பிட வேறு லெவலாக இருக்கேன். தம்பிக்கு பசிக்க கூட அதுதா செம்மையாக இருக்கு நண்பர்களே. இங்கே பாருங்க இட்லியை ஏன் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதான் பூ போல இட்லி பார்த்தீங்களா? சூப்பராக வந்திருக்கு, வேறு லெவல். இதே அளவுகளில் நீங்கள் அவிச்சு பாருங்க இட்லி. இதே அளவில் நீங்கள் ஊற வச்சு அரைச்சி பாருங்க, செம்மையாக வரும் நண்பர்களே. வடபத்து அரிசி என்று கேளுங்க, இல்லாட்டி இட்லி அரிசி என்று கேளுங்க, கடையில் கிடைக்கும். செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோமே சரியா பசிக்குதானே. செம்மையாக இருக்குது நண்பர்களே. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டா, பை பாய், பை பாய். சூப்பராக இருக்குது. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நல்லா இருக்கு.